வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஜனனி சக்தி காதல் ஞானம் வெளியே வரக்கூடாது, அறிவுக்கரசி போடும் பிளான், எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது. இணையதளத்தில் வைரலாகும் சீரியலுடைய எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திமிராக பேசிய அறிவுக்கரசியை நைஸாக மேலே அழைத்து வந்த 4 பெண்களும் சரமாரியாக அடித்து அவளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இதையடுத்து அறிவுக்கரசி கீழே வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது குணசேகரன் என்னாச்சு, 4 பேருமே சேர்ந்து உன்னை அடித்தாங்களா என்று கேட்க கண்ணீர் விட்டு கதறி அழுகும் அறிவுக்கரசி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் என சவால் விடுகிறாங்க. அவங்க நினைத்து நடக்கக்கூடாது மாமா, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக செய்து முடிக்கணும்னு அறிவுக்கரசி குணசேகரிடம் சொல்கிறான். ஜனனியும் ரேணுகா இருவருமே சேர்ந்து வழக்கறிஞர் சார்லாதாவை சந்தித்து பேசுகிறாங்க. அப்போது சார்லாதா அவங்க ஞானத்தை வெளியில் எடுப்பதற்கு எடுத்த முயற்சி செய்யவே கிடையாது. இதில் வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. இதை கேட்டு ரேணுகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது சார்லாதா ரேணுகாவை சமாதானப்படுத்தி நாமே ஒரு வழக்கறிஞரை ஞானம் அவங்கக்கிட்ட ஏற்பாடு செய்து நியமித்து அவங்க ஜாமீன் எடுக்க வைக்கலாம். ஆனால் இதற்கு ஞானம் சம்மதிக்க வேணும். அவர் சம்மதிக்கவில்லை என்றால் அவங்க வெளியில் வருவது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல ரேணுகா அவங்க நிச்சயமாக சம்மதிப்பார், நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு ரேணுகா பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு ஃபோன் செய்து உன்னை உடனடியாக பார்க்க வேண்டும்னு சொல்ல ஜனனி சக்தியை பார்த்து நான் உனக்கு மேய்ச்சலாதவன், நியாயம் நீதி என்று பார்த்து கொண்டே இருக்கிறேன், என்னை போல நீயும் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, தயவு செய்து என்னை மன்னித்து விடுன்னு சொல்கிறாங்க. எப்போதே சக்தி, ஊரில் இருக்கும் அனைவருமே மனசு உனக்கு புரியும், ஆனால் புருஷன் மனநிலை உனக்கு புரியலையா? அண்ணன் செய்தது அனைத்துமே தவறு தான், எனக்கு நன்றாக புரிகிறது. வீட்டில் நான் பேசாமல் இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், நான் உங்களுக்கு இருந்தால் மேலும் உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால் தான் நான் அப்படியே நடந்து கொண்டேன். பார்க்கவி அப்பா இறந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை கொடுத்தது. நீ செய்யும் விஷயம் எனக்கு சரி என்று தான் பட்டது. ஆனால் அந்த விஷயத்தை வீட்டில் இருப்பவரிடம் சொன்னால் அவங்களே புரிந்து கொள்ள மாட்டாங்க. என் கண்ணுக்கு முன்னாடியே வேறு யாரையாவது வச்சு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. இதனால தான் நான் யாரிடமே சொல்லாமல் வெளியில் கிளம்பி சென்றுட்டேன். ஆனால் நீ என்ன ஒதுக்குறனா? உன்னை மனதார காதலிக்கிறேன் ஜனனி, ஆனால் அது உனக்கு புரியவே கிடையாது. நான் மட்டும் உன் பக்கம் இருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் உன் பக்கம் இருப்பேன் என்று சக்தி கண்ணீர் விட்டு பேசுகிறான். இதை அனைத்துமே கேட்க ஜனனி சக்தியை கட்டிப்பிடித்து அழுகிறாங்க. இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைய எபிசோடில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிலையில் அவங்களுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் இந்த வீட்டில் பெரிய ஒரு இளவு நடக்க போகுது, தயவு செய்து கல்யாணத்தை நடத்தாதீங்கன்னு அருள்வாக்கு சொல்லி அன்னைக்கான ப்ரோமோவோட முடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.